25 டிசம்பர் 2025 கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நற்செய்தி வாசகம். நாம் குறுகிய வாசகத்தை இன்று எடுத்துக்கொள்வோம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 18 25 முடிய. இயேசு கிறிஸ்தின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவினால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவர். ஏனெனில் அவர் தம் மக்களுடைய பாவங்களிலிருந்து அவர் மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டு உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, இன்று உலகம் முழுவதும் ஆவலுடன் காத்திருந்த மாபெரும் பெருவிழாவான கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் இன்று கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகமெங்கும், நம்முடைய உறவுகள் எங்கும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க இந்த ஒரு நாள் கடவுள் நம்மிடம் அருகே வந்துள்ளதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. நம்மில் வாசம் செய்ய போகின்ற குழந்தை இயேசுனுடைய வருகையை நாம் இன்று கோலாகலமாக கொண்டாடுகின்றோம். இந்த புனித இரவிலும் இந்த புனித நாளிலும் திரு அவையானது நம் அனைவரையும் ஆழ்ந்த விசுவாசத்துடன் மகிழ்ச்சி நிற்க நம்மை அழைக்கிறது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியை தேடி வாழ்கின்றான். இது மகிழ்ச்சியை வாழ்க்கையில் பெறுவதற்காக பலவிதமான போராட்டங்களை, சவால்களை